அவங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பாங்க? இது ப்ராஃபிட் பண்ணணும். யாருமே இங்க சேரிட்டி பண்ணுறதுக்கு வரல. எல்லாருக்கும் பிஸ்னஸ்க்கு ப்ராஃபிட் தான் மோட்டிவ். ஆனா, அந்த ப்ராஃபிட் பண்றதுக்கு நமக்கு பெஞ்ச் மார்க் ஒண்ணு இருக்கு. ஒரு கண்டிஷன், ஒரு ப்ரீ கண்டிஷன் ஒண்ணு இருக்கு. அந்த ப்ரீ கண்டிஷன் பேரு தான் பிரேக் ஈவன் பாயிண்ட். ஓகே. வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாம் கேட்பாங்க, சார் ப்ராஃபிட் பண்ணலாம் சார். முதல்ல உன்னுடைய பிரேக் ஈவன் பாயிண்ட் என்ன? அதாவது ஒரு பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னா, அந்த பாயிண்ட்ல, அந்த லெவல்ல உன்னுடைய ப்ராஃபிட் கிடையாது, லாஸ் கிடையாது. நியூட்ரல். பிரேக் ஈவன் பாயிண்ட் இஸ் த பாயிண்ட் அட் விச் தேர் இஸ் நோ ப்ராஃபிட், நோ லாஸ். அதுதான் பிரேக் ஈவன் பாயிண்ட். அது எல்லா ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்லையும் நீங்கள் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியாகணும். எந்த லோன் வாங்கினாலும் சரி, மற்ற இடத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாலும் சரி, பிரேக் ஈவன் ஆயிடுச்சா ஃபஸ்ட்டு கேள்வி தான் கேட்பாங்க. புதுசாக நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க, பிரேக் ஈவன் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்பாங்க. ஒன்றும் ஆகலை. பிரேக் ஈவன் அட்டைன் பண்ணுறதுக்கு வெரி இம்பார்ட்டன்ட். பிரேக் ஈவன் இஸ் அ பாயிண்ட் அட் விச் தேர் இஸ் நோ ப்ராஃபிட் ஆர் நோ லாஸ். அதாவது பிரேக் ஈவனா என்ன? பிரேக் ஈவனில் எல்லா காஸ்ட்டும் ரிகவர்டு. நீங்கள் சேல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவீங்க, ஆனால் அது உங்களுக்கு இந்த 2 காஸ்ட் எல்லாம் ரிகவர் ஆகிடும். அந்த ஸ்டேஜ் தான், அந்த லெவல் தான், அந்த பாயிண்ட் தான் பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னு பேர். அப்போ உங்களுக்கு நீங்க கண்டிப்பா பிரேக் ஈவன் பாயிண்ட் என்னன்னு கண்டிப்பா முதல்ல கண்டுபிடிச்சிடணும். எந்த லெவலில் நம்ம வந்தா ப்ரொடியூஸ் பண்ணா நமக்கு பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா நீங்க அறியணும். வெரி இம்பார்ட்டன்ட். அதில் தான் நீங்க உங்க ஸ்டார்டிங் பாயிண்ட், அதுதான் பெஞ்ச் மார்க். அதுல தான் நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும். பிரேக் ஈவன் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னாக்கா, பிரேக் ஈவன் பாயிண்ட்ல என்ன சொன்ன, அது எல்லா காசும் ரிகவர்டு. அப்போ பிரேக் ஈவன் பாயிண்ட் என்னன்னாக்கா, அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்ல டோட்டல் வருமானம், டோட்டல் சேல்ஸ் இதுக்கு டோட்டல் காஸ்ட்டுக்கு சமம். அப்போதானே பாயிண்ட் ப்ராஃபிட்டும் கிடையாது, லாஸும் கிடையாது. எல்லா காஸ்ட்டும் ரிகவர் ஆயிடுச்சுன்னா அப்போ உங்களுக்கு நியூட்ரல். ப்ராஃபிட்டும் கிடையாது, லாஸும் கிடையாது. சேல்ஸ் ரெவன்யூ. டோட்டல் ரெவன்யூ என்ன? சேல்ஸ். டோட்டல் காஸ்ட் என்ன? 2 காஸ்ட் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான். என்ன காஸ்ட்டு? ஒன்று ஃபிக்ஸட் காஸ்ட்டு, ஒன்று வேரியபிள் காஸ்ட். இந்த லெவலில் ரெண்டுமே ஈக்குவலண்ட் ஆச்சுன்னா, that is called break even point.